ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாளைக்கு என் பர்த்டே. அதனால் நாங்கள் வந்து என் பர்த்டே கேக் வாங்குறதுக்காக இப்போ கடை கிளம்பிகிட்டு இருக்கோம். என் தம்பி கிளம்பிட்டான், எங்கள் அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா கிளம்பிட்டியாம்மா? கிளம்பு. எங்கள் அப்பா கிளம்பிட்டாங்க, என் தம்பி கிளம்பிட்டான். சாய் இங்க வா. மா கிளம்பிட்டியா? எவ்வளோ நேரம்? இந்த அப்பாவே ரெடி ஆகிட்டாங்க, சாய் ரெடி ஆகிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க அப்பா, இதாங்க அம்மா கிளம்பியாச்சு. இந்த கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு கடையில் போய் உங்களை காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம், அவ்வளோதான். கடைக்கு போய் கேக் வாங்கிக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் காட்டுறோம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ராம்க்கு வந்திருக்கோம். குத்தி காட்டு. கட் பண்ணிடுமா? இதெல்லாம் நல்லா இருக்காதுமா, இதெல்லாம் நல்லா இருக்கு. காட்டு. அம்மா இந்த மாதிரி எடுமா. ஆமா அந்த மாதிரி இங்கே எடுத்துட்டு இந்த இந்த மாதிரி எடுமா. இந்த மாதிரி எடு, இந்த கருப்பு கலர். சரி கையிடுறா. நல்லா தான் இருக்கு. அது இல்லை, இதை போட்டு ஏய் ஊட்டி போடு, நல்லா ஊட்டி போடு. அது ஊட்டி போடு. வேற ஏதாச்சும் பாரு. ஓகேவா அது? வாங்கிட்டு வாத. ஜெல்லு போடு. பர்த்டே கேக் வாங்க வந்துட்டோம். ஈஸி நாயுடு. ஃப்ரெண்ட்ஸ் ராம்கோக்கு போயிட்டு என் பர்த்டே ட்ரெஸ் எடுத்துகிட்டு எனக்கு கண்ணாடி வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என் கண்ணாடி லாஸ்ட்டாக ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தேன்ல, அதான் நான் வாங்கின கண்ணாடி. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போது பீச் நாடுக்கு வந்தாச்சு கேக் வாங்குறதுக்கு. கேக்கு வந்து ரெடிமேட் கேக்கு இருக்கான்னு கேட்டோம். கேக் இல்லையா, ஆர்டர் கொடுக்க தான் செய்யணும்னு சொன்னாங்க. சரி ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதே கேக்கில் சாம்பிள் சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு பால்கோவா, டெசர்ட்டு அது மாதிரி நிறையா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதே ஃப்ளேவர் வாங்கலை, பிளாக்கு ஐஸ்கிரீம் கேக் வாங்கினோம். இது வந்து மேங்கோ ஃப்ளேவரு. நாங்கள் சாம்பிள் சாப்பிட்டு பார்த்தது. ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து ஐஸ்கிரீம் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரி சாக்லேட்லாம் சைடில் வச்சுருந்தது, அது வாங்கினோம். அதுக்கப்புறம் டெசர்ட் வாங்கினோம், பால்கோவா நிறையா வாங்கினோம். ஆமாம், வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறம் வெல்கம் ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க நிறையா. நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த கடைக்கு தான் வந்து ஸ்வீட்டு எந்த இதாக இருந்தாலுமே இங்கே தான் வாங்குவோம்.
பட்டுக்கோட்டைக்கு நீங்கள் யாராவது இங்கே பட்டுக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா பீச் நைட் கன்ஃபார்மாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து பெஸ்ட் குவாலிட்டிஸில் ஸ்வீட்ஸு கேக்ஸ் எல்லாமே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஆமாம், டேஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்தால் இங்கேயே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் துர்க்கம்மன் கோயிலில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். கரெக்டாக தாத்தா கொஞ்சம் உள்ளது. உரி ஊத்துண்டா புது ஊட்டி விடுறா முதல்ல. ஏ ஓ இது இது கொஞ்சம் கொஞ்சமாக தானே இருக்கும். ஓகே என்னது ஃபோட்டோ எடுக்கிறது? நீ ஃபோட்டோ எடுக்க வீடியோ மட்டும் எடுத்துட்டு இருக்க. ஃபோட்டோ எடுக்கிறது இருக்காடா? ஆ அசித ஊட்டி விடுறா.
இங்க பாரு. ஓகே. நீ போடா வச்சுட்டு பாருவா. ஆ ஆடா சரணிக்கிறேன் வர மாட்டேங்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே. இந்த வேலை தானே. பாதி எடுக்கல அதான் எந்த ஊட்டி விட்றா. ஏய் வாரு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள துர்க்கோமன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 7:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்புறம் என் தம்பி பசங்க எல்லாரோட கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இன்றைக்கி டே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. பாய். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.